முகிலே வாடா பட்டாசு வெடிக்கலாம். வேணாண்டா, நீ மட்டும் வர, நான் அப்புறமேட்டு வச்சுக்கிறேன். ஏ முகிலே, பட்டாசு பாத்தியா? அம்மா பக்கத்து வீட்டு பசங்க பட்டாசு வெடிக்கிறாங்க, எனக்கு பட்டாசு வாங்கிட்டாமா. அம்மா காசு வச்சுக்கிறேன்ப்பா, அப்பா கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வர சொல்றேன். ஏங்க ஏங்க இதுல 1500 ரூபாய் காசு இருக்குது. பிள்ளைக்கு நல்ல துணியும் 500 ரூபாய் பட்டாசு வாங்கிட்டு வந்து கொடுங்க. புள்ள பாவம். ஏது இந்த காசு உனக்கு? ஏங்க நான் கலவெட்ட போய் சேர்த்து வச்சிருந்த காசுங்க இது. ஏ ஜாலி ஜாலி ஜாலி. அப்பா வீட்டுக்கு சீக்கிரமா வாப்பா. அதான் தெரியல பட. ஹலோ, ஏய் புள்ளையாங்கோட்டா, ஏடா இருக்கிற? வா சரடி போலாம் வா. சொல்லுப்பா. நீ 50 ரூபாய்க்கு நாட்டின்னு வந்துடுவேன். உனக்கு சரக்கு சைடு சரி நான் பார்க்கணுமா? போன வைய. ஏய் 1500 ரூபாய்க்குறா வாடா. 1500 ரூபாவா? ஆமா, ஏது உனக்கு அந்த காசை? ஏய் வேலை இப்ப கஷ்டப்பட்ட கஷ்டா வாடா. சரி வா. இவன் எப்படி வேலைக்கு போயிருப்பான்? ஏய் ஹாப்பி தீபாவளி. ஏய் லோகித், எங்க அப்பா பட்டாசு வாங்கி போயிறாரு, நானும் வெடிப்பேனே. சரிடா. அம்மா அப்பா பட்டாசு வாங்கி வரல. பாய் மஞ்சா புட்ட காசு இப்படி ஊதனமா புடிச்சிட்டு செலவு பண்ணிட்டு வந்துட்டியே. குழந்தை இப்ப பட்டாசு கழுவுது, என்ன பண்றது நம்ம? என்னடா முகிலே, உங்க அப்பா எல்லாம் பட்டாசு வாங்கிட்டு வந்துட்டாரா? இல்லடா, எங்க அப்பா எல்லா காசு குடிச்சிட்டு வர, பட்டாசு வாங்கி வரல. சரிடா, அழுவாதுடா. என்கிட்ட நிறைய பட்டாசு இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து வெடிக்கலாம். மண்ணிலே ஈரமுண்டு. தடா இந்த மாதிரி பல குடும்பங்கள் மது அறக்கனால தீபாவளி கொண்டாட முடியாம இருக்கு. குழந்தைங்களுக்கு பெரிய ஆசை சொல்லிக்கு தராதீங்க, ஆனா சின்ன சின்ன ஆசைகளை எதை சொல்லியும் தடுத்துறாதீங்க. அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்து.